ஆ ஸோ நான் ஐ திங்க் 10th வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நான் இப்போ பேசணும்னா +2 தான் பேசணும். ப்ளஸ் டூ 11th 12th ஓகே. பேசணும். ஆமா அதான் பேசணும். பேசுறதுன்னா பேசுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேற அதுவும் யாரு? படிச்ச அதுவும் சொல்லிட்டேன். கடலூர்ல இல்ல இல்ல எல்லாரும் அது ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சொல்லல. இல்ல இல்ல அது மேக்ஸ் ஃபுல்லா டியூஷன் எழுத்த விட தெரியாது அதெல்லாம் சொல்லிட்டேன். இல்ல அதுவும் 12th அந்த 1 இயர் இதுவும் சேர்த்து சொல்லணும் நானு. ஏன்னா 1 மெமரி இயர் வீட்டுல இருந்தானே. மெமரி எல்லாம் கன்ஃபியூஸ் அதையும் ஆயிடுச்சா? சேர்த்து சொல்லணும். மெமரி எல்லாம் இல்ல கன்ஃபியூஸ் இல்ல ஆயிடுச்சா? எல்லாம் சேர்த்து ஜம்பிள் ஆயிடுச்சா? இல்ல இல்ல அது சொல்லல. ஜம்புல்லாம் ஆகல. நான் சொல்லாத விஷயம் இருக்கு, அதுதான் சொல்றேன். ஓகே 11th ஓகே, அது தென் வேணா நான் கோ சொல்றேன். தென் கோ ஹெட், கோ ஹெட். ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? யா அதாவது யா. 11th அதான் சொன்னேன்ல, 9th 10th வந்து உடனடியா சென்னையில திருவிகா ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஷேனா நகர்ல ஒன்றும் இருக்கு, அதுல பண்ணேன். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா 11th டிசம்பரோ என்னமோ அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹி வென்ட் டு கடலூர். அப்போ வந்து பாதியில பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சித்தப்பா வீட்டுல போய் நான் படிச்சேன். 2வதா கோபி சித்தப்பா வீட்டுல போய் 3 months 4 months 11th முடிக்கிற வரைக்கும் படிச்சேன். இங்க 12th கிடைக்காது, இதுலயே 12th முடிச்சுட்டு போலான்னு நினைச்சுதான் அங்க படிச்சது எல்லாம் பண்ணது. பட் அப்பா கடலூர்ல இருந்தனா சவுத் ஆர்காடு, அப்பதான் ப்ரொமோஷன் அப்பாவுக்கு வந்து ஆர்டிஓ. ஸோ ரீஜனல் ஆர்டிஓ இது அந்த மாதிரி இதுல அங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூலு சென்ட் ஜோசப்ஸ்ல கிடைச்சிரும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேர்த்து விட்டாங்க. ஸோ 12th சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட் இது. அதுல என்னன்னா 12th நான் பண்ண விஷயமெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் போனோடனே காஸ்மோபாலிட்டன் கிளப் இருக்குடா, நம்ம மெம்பர் தான்டா, அப்பா ஆட்டோமேட்டிக்கா மெம்பரு. டென்னிஸ் கத்துக்கிறியான்னாரு. கத்துக்கிறேன் அப்படின்னேன். ஸோ ஐ ஸ்டார்டட் பிளேயிங் டென்னிஸ் ஆன் 12 வைல் டூயிங் மை 12th. எல்லாம் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விடுவாங்க. பட் ஐ பிக் அப் டென்னிஸ் வென் ஐ வாஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். அப்புறம் என்னன்னா, அங்க கடலூர்ல இருக்கிறதே 4 தியேட்டர் 5 தியேட்டர் தான். பாடலி, கபாலி, நியூ சினிமா, இதுன்னு ஒரு 4 தியேட்டர் இருக்கும். சுத்தி சுத்தி படம் போட்டுக்கிட்டே இருப்போம். சுத்தி சுத்தி நாங்க வர படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு படத்தை விடக்கூடாது, அதுதான் எங்களோட எய்ம். பார்த்துக்கிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அதான் 2 படமும் பார்ப்போம். அப்போ பாண்டிச்சேரியில இங்கிலீஷ் படம், அப்போதான் இந்த நைட் மேரு, எல்ம் ஸ்ட்ரீட் அந்த இதெல்லாம் வரும். அப்போ பாண்டிச்சேரிக்கும் போய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் மேத்ஸ் இது டியூஷன் வைக்கலான்னு எல்லாம் ஆரம்பிச்சோன்னா போனோடனே வந்து என் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் சார் கையில வெண்ணையை வச்சுக்கிட்டே தேறீங்க, உங்க எதிர்க்க வீட்லயே ஒருத்தர் இருக்கா சார், அவர் தான் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சு பேங்க்ல ஏதோ ஒர்க் பண்றாரு, அவர் தான் சார் 12th எடுத்துட்டு இருக்காரு சார், பார்க்க சொல்லுங்க சார் பையனை அப்படின்னு இருக்காரு. அப்போ அவட போனா, நாங்க லீவ்ல எல்லாம் இருக்கும்போது ஷட்டையே போடாம லுங்கி கட்டிக்கிட்டு போர்டில் ஒருத்தர் கிறுக்கிட்டு இருப்பாரு. இவர் ஏதோ ஹை ஸ்கூலுக்கு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பாடம் நடத்துட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எங்க +2 ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹி வாஸ் டேக்கிங் பிளஸ் இது அந்த லீவ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அது தெரியவே தெரியாது எனக்கு. போனோடனே 12th ஓகே இன்டகிரேஷன் தெரியுமா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னேன். போர்டில் எஸ் போட்டு காமிச்சாரு. இந்த சைனை பார்த்துருக்கியா? இல்ல. d/dx டிஃபரன்சியேஷன் தெரியுமான்னு தெரியாது. சரி போ, நீ வந்து காலையிலயும் வந்துரு, ஈவினிங் ரெகுலர் பேட்சோட வா, காலையில வந்தீங்கன்னா தான் கோச் பண்ண முடியும், அதில் தான் வரணும், பேஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கோயிங். இது மேத்ஸ் பக்கம். இப்படியே போனா அதான் சொன்னேனே, 9th 10th 11th எல்லாம் பாஸ் பண்ணா போதும், 10th 12th அந்த ரேங்க்ல வந்துருவேன் ஈஸியா. இங்கன்னா இங்கிலீஷ் தமிழை தவிர வேற எதுவும் பாஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுக்கு போனோம்னா லேபுக்கு போனேன் அப்படின்னா அவன் ஒரு பியூரேட்டை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். போனோடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் 11th முடிச்சுட்டாங்க, போர்ஷன்ஸ் எல்லாம் 11th முடிச்சு. அங்க போனா என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு சால்ட்டை கொடுத்துருவாங்க, டைட்ரேஷன் பண்ண கொடுத்துருவாங்க. ரெண்டும் பண்ணணும், ஒரு சால்ட்டு ஒரு டைட்ரேஷன் பண்ணிட்டு கிளாஸ் போகணும். எனக்கு இங்க 11th இங்க திருவிகா ஸ்கூல்ல ஒரு பியூரட் எடுத்துட்டு வந்து இதுதான் பியூரட் அப்படின்னு காமிச்சாங்க, இதுதான் பிப்பட்டுன்னு காமிச்சாங்க. கையில பார்த்ததே கிடையாது, கையில தொட்டதே கிடையாது. அங்க போய் ஆளுக்கு ஒண்ணு ஒரு டேபிள்ல எல்லாம். அதுல இருந்து அப்படியே படிச்சுட்டு டென்னிஸ் ஈவினிங்னா 2 மணி நேரம் டென்னிஸ் விளையாண்டுட்டு வாரத்துக்கு ஒரு சினிமா போய்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு அப்படியே நலமா வந்துட்டு இருக்கும் போது ஆஃப் ஏர்லியில ஒரு சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாம் சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணேன். அப்பா ஒரு grip கிடைச்சது. சரி ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் வர ஜான்வரியில இந்த சப்ஜெக்ட் வர இதுல ஃபெயில் ஆனா கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரியில நம்மளுக்கு மற்றதெல்லாம் கெமிஸ்ட்ரியில எனக்கு இதுவும் தெரியாது. அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா சுத்தமா வராது, வெறும் ஃபார்முலாவா இருக்கும், தெரியாது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா கதை எழுதிடுவேன்.
இங்கெல்லாம் வந்து கதை தானே, உட்காந்து கதையெல்லாம் எழுதுனா கதை எழுதுறத பார்த்து மார்க் போட்டுருவாங்க. இவ்வளோ எழுதிருக்கியா அவ்வளோ எழுதிருக்கியான்னு. அங்க அவர் வாத்தியார் வேர்ட் பை வேர்டு. அது எவ்வளோ 36 மார்க் வாங்கினேன். அங்க 40 மார்க் தான் பாஸ். 36 மார்க் வாங்கினேன். அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் 4 மார்க் தான் சார். பா நீ டோட்டல்ல தப்புனியா எது தப்புனியா சொல்லு போடுறேன். இந்த 4 மார்க் 3 மார்க்லாம் வந்துடாத. நீ வந்துட்ட எவ்வளோ குவார்டர்லியில் 16 மார்க், 100க்கு 16. அதுல இருந்து ஐ கம் டு 36 இன்னும் ஆஃப் ஏர்லி. சொன்னாரு, நீ வந்துட்ட 16ல இருந்து வந்துட்ட, நீ அப்படியே தான் நான் திருத்துவேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவரு. படிக்கிறத படி அப்படி. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, என்கிட்ட நீ 40-45 மார்க் பாஸ் பண்ணீங்கன்னா உனக்கு பப்ளிக்ல நல்ல மார்க் வரும், கவலைப்பட வேண்டாம். ஸோ டோன்ட் ஆஸ்க் ஃபார் கிரேஸ் மார்க்ஸ் அண்ட் ஆல் அப்படின்ட்டாரு. சரி, நான் அதை வச்சுக்கிட்டு அப்படியே தக்குமுக்கி வந்தேன். ஜான்வரியில ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, எங்க அக்கா கல்யாணம். மேரேஜ். ஜான்வரி 30th மேரேஜ். உங்களுக்கு தான் தெரியுமே, அல்லோல கல்ல போட்டு ஒரு வாரத்துல இருந்தே கஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. மேரேஜ் பயங்கர கலட்டாவா நடந்தது. அப்பா வந்து மேரேஜ் முடிஞ்ச உடனே திருப்பதி போலான்னு பிளான். ஸோ மேரேஜ் முடிஞ்ச கையோட 2ஆவது நாள் என்னமோ அக்கா போனாங்க. அப்புறம் 2ஆவது நாளோ 3ஆவது நாளோ மட்டடாரில் கிளம்பி எல்லாரும் இவன்ட்டு திருப்பதி. அது ஒரு 3 நாள். வந்தோடனே இவ்வளோ அலைச்சல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. நான் பாட்டுக்கு 2 நாள் படுத்தாச்சு. 3ஆவது நாள் எங்க எதிர்க்க வீட்டில் இருக்க வாத்தியார் வீட்டுக்கே வந்துட்டாரு. எங்க எப்போ தம்பி உடம்பு சரியில்லாம் படுத்திருக்கான், வாப்பா. போனேன். என்னப்பா எப்பப்பா வருவ? இதுக்கு வரேன் நாளைக்கு வந்துடுறேன், உடம்பு சரியா நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு போனேன். எண்ணி சொல்றாரு, 42 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு. மார்ச் 18 +2 பப்ளிக்கு. 42 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு. நாம வந்து நீ படிச்சதெல்லாம் மறந்துருப்ப. ஆச்சு கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு. நீ கையிலே புக்கு தொல்ல, இப்போ இதுக்கும் வரல, டியூஷனுக்கும் வரல. நீ டெய்லி விடாம வந்தேன்னா 50 மார்க்ஸுக்கு உனக்கு தரோ பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ தட் யூ டோன்ட் ஃபெயில். நீ மற்ற சப்ஜெக்ட்லாம் படி, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, வந்துட்டா போச்சு அப்படின்னு. அவருக்கு என்னமோ நான் என்னமோ இது பண்ற மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் ரெகுலர்லி. அப்போ இதா இருக்குமே சொல்லிட்டு அங்க என்னன்னா அந்த பூலியன் அல்ஜிப்ரா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸின்றனால அதெல்லாம். அப்புறம் தேரம்னு சொல்லிட்டு ஒரு 11-12 தேரம் இருக்கும். அதுல கண்டிப்பா ஒண்ணு வரும்னு தெரியும். அதனால போனோடனே என்ன பண்ணிடுவாரு, அந்த 12ஐயும் மனப்படமா எழுத சொல்லிடுவாரு. போனோடனே அதை கடற்கடன் 12 எழுதி அவர் கையில கொடுத்துடணும். அப்புறம் மற்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். அவர் திருத்தி இது தப்பு இது தப்புன்னு திருத்தி கொடுப்பாரு. திருப்பி மறுநாள் போனோடனே திருப்பி அதை 12 எழுதணும். இப்படியே அதை 12ஐயும் மனப்பாடம் பண்ண வச்சாரு. அது ஒண்ணு பண்ணேன், இது ஒண்ணு பண்ணேன். போய் அந்த அதுக்குள்ளேயும் நான் போய் ஒரு 4-5 நாள்ல ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்க ஸ்கூல்ல. ஸோ மற்ற சப்ஜெக்ட்லாம் இதே கணக்கு தான். பாஸ் ஆகணும். +2ல ஃபெயில் ஆகிட்டா முடிஞ்சிச்சு கதை. ஸோ பாஸ் ஆகணும், அவ்வளோதான் எய்ம். ஃபுல்லாக அப்படியே காலையில் என்ன ஃபிசிக்ஸு போயிட்டு திருப்பி மேத்ஸு. அப்போ பயாலஜியில் ஃபுல் சப்ஜெக்ட் இருந்தது. ஏன்னா டாக்டருக்கும் போகலான்ற மாதிரி பாட்டனி ஜூவாலஜின்னு இப்படியே படிச்சு எக்ஸாம் எழுதுனேன். என்னோட டார்கெட் ஃபீல்டு பாஸ் பண்ணியாச்சு. மினிமம் அதாவது 200 மார்க் எல்லாம் மினிமம் 100, மேக்ஸிமம் 120 மேத்ஸு, மற்றதெல்லாம் அதுக்குள்ளார. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. என்னோட வேலை முடிஞ்சுப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் எவரிபடி வாஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. அவர் மேத்ஸ் வாத்தியார் அவன் 80-90 வாங்கிட்டு வந்தான், 90% வாங்கிட்டு வந்தான். என்னைய பார்த்தோன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நான் 50 தான் சொல்லியிருந்தேன், நீ 60 வாங்கிட்ட, வெரி குட். நான் நினைக்கவே இல்லை இது வர்றது, நான் உனக்கு தான் பயந்துக்கிட்டே இருந்தேன், வெரி குட். அவர் பயங்கர ஹாப்பி. ஸோ வி வேர் ஹாப்பி. அப்பதான் மார்க்குன்னா இந்த மார்க்குக்கு என்ன ஆகுதுன்னா பக்கத்துலயே இது எதுவுமே இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிடையாது, பிரைவேட் காலேஜ் எல்லாம் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆர்இசி விட்டா அண்ணா யூனிவர்சிட்டி, இது இவ்வளவுதான். ஜிசிடி, கருப்பூர் காலேஜ் இவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சிதம்பரம் அண்ணாமலையில கண்டிப்பா பிஇ கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 50 தான் கட் ஆஃப் மார்க்கு. தம்பி 58% வாங்கியிருக்காரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூ வில் டெஃபினெட்லி கெட், நோ ப்ராப்ளம் அப்படின்னு அப்பாக்கு சொல்லிட்டாங்க. எஸ், யூ வில் கெட் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்போ இந்த மதுரை சோமு அவரெல்லாம் வந்து சிண்டிகேட் மெம்பர். அவர் ஒரு கச்சேரி எல்லாம் வந்திருந்தாரு. அங்கே சபா தான் இருந்தது, சரஸ்வதி கான சபால. அப்பாலாம் பயங்கர மெம்பர். நாங்கெல்லாம் எல்லா ட்ராமாவும் போயிடுவோம். மனோகர் ட்ராமா வரிசையா போடுவோம். மனோகர் ட்ராமா சினிமாவோட இந்த ட்ராமாவும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவர் கர்நாடக சங்கீதத்தில் போய் புரியுதோ இல்லையோ போய் உட்காந்தோம்.
உட்காந்து பார்த்து அது முடிஞ்சோடனே அவரை பார்த்து அதெல்லாம் பண்ணிடலாங்க. உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஷுவர் யூ ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம். ஸோ ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு டென்னிஸ் விளாண்டுட்டு இருந்தோம். ஆச்சு, ஜூன் ஆச்சு, ஜூலை ஆச்சு, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்துடும் வரலையா, செகண்ட் லிஸ்ட்ல வந்துடும் வரலையா, வரல. அப்பா டிரான்ஸ்ஃபர் டு ஊட்டி. போயாச்சு, கேட்டாச்சு, க்ளோஸ்ட், அட்மிஷன் க்ளோஸ்டு, சிதம்பரத்தில் கிடைக்கல. பிடிஎஸ் கோர்ஸ் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அப்படின்னாரு. பா மெடிக்கல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு மெடிசன்லாம் வேணாம்ப்பா. சரி ஓகே வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்தோடனே போயிட்டு இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே இருந்தது. அப்போ ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு அப்பா ஒரு மீட்டிங்னு போயிருந்தாரு. அப்போ காசிநாதன் டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், ஹி ஹாஸ் கம் ஃப்ரம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏதோ கலெக்டர் மீட்டிங்க்கு எதுக்கோ வந்திருக்காரு. அந்த ஃப்ரைடே வந்துட்டு வீக்கெண்டு ஊட்டிக்கு வரலான்னு சொல்லிட்டு அப்பா கார்ல they both were coming to ஊட்டி. that changed my life. அவர் ஆஸ் யூஷுவலா பேசிட்டு இருக்கும்போது உங்க பசங்க என்ன பண்றாங்க, என் பசங்க என்ன பண்றாங்கன்னு பேசும்போது அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பையன் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான், +2 முடிச்சான், வீட்டில் இருக்கான்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னங்க பையன்றீங்க, ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் கண்டினியூஸா படிக்கிறதே கஷ்டம், ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்தா அவன் எப்படி படிக்க முடியும், என்ன பண்ண முடியும், ஏன் நீங்க டிப்ளமோல சேர்த்துக்கலாம் இல்லையா, டிப்ளமோ சேர்த்துன்னு தான் முடிஞ்சிருக்கும், இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ்லயா சேர்த்துருக்கலாம், ஒரு வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்கலாம், நீங்க எதுலையும் சேர்க்காம விட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்கேன்றீங்க, என்ன இது அப்படின்னா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணோம், ஃபுல்லாக கடைசி வரைக்கும் சொல்லிட்டு காலை வாரி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அது இல்லைன்ட்டாங்க. ஸோ வேற என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னோடனே, ஏன் கர்நாடகாவில் பிரைவேட் காலேஜஸ் இருக்கே, அவங்க போய் சேர்த்துடலாமே, அவன் கேபிடேஷன் ஃபீஸ் தானே. ஓ அப்படியா, யாருமே தெரியாது. ஓ அப்படியா அப்படின்னு அவர் ரொம்ப இதுவா சொல்லியிருக்காரு. வீட்டில் வந்தோன்னா அப்பா கேட்டார், டேய் ஒரு வருஷம் வேஸ்டா போச்சுடா, நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, நீ ஏதாவது டிப்ளமா போறியா, நான் கேட்குறேன் இங்க ஊட்டியில. நான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று வீட்டில் உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தா அவர் எம்பிஏ சொல்லியிருக்காரு, சார் உங்க பையன் ஏற்கனவே +2 முடிச்சிருக்கான், 2 இயர்ஸ், அதில் 1 இயர் இப்போ வேஸ்ட்டு, டிப்ளமோனா நெக்ஸ்ட் தான் சேர்ப்பாங்க, 3 இயர்ஸ் ஆச்சு, ஏற்கனவே ஏஜ் 1 இயர் வேற, இது இவன் போய் இப்போ டிப்ளமோவில் உட்காந்தானா இவனுக்கு வாத்தியார் எடுக்கிறவன் வந்து இவனோட சின்னவனா இருப்பான். ஏன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு அதே இதில் தான் லெக்சரராக இருப்பாங்க. ஹீ வில் பி யங்கர் தேன் சிட்டிங் இன் ஃபர்ஸ்ட் இயர். ரொம்ப டிமாரலைசிங்காக இருக்கும் சார், இதெல்லாம் டிப்ளமோலாம் வேண்டாம் சார், ஏஜ் எல்லாம் பார் ஆயிடுச்சு டிப்ளமோக்கெல்லாம், நீங்கள் ஆனால் ஆர்ட்ஸ் சேருங்க பாருங்கன்னாங்க. அங்கே போய் ஊட்டியில் ஒரே ஆர்ட்ஸ் காலேஜ் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு, ஊட்டிலேயே ஒரே ஆர்ட்ஸ் காலேஜ், மோகன் படித்தது, வெல்லிங்டன் மோகன். அங்கே போய் பார்த்தா அட்மிஷன்லாம் இந்த வருஷம் க்ளோஸ்டு சார், நீங்கள் செப்டம்பர் அக்டோபர்ல வந்து கேட்டீங்கன்னா எல்லாம் அடுத்த வருஷம் தான் அப்படின்ட்டான். சரி இப்போ என்ன பண்ணலாம், சரி இந்த டிசம்பர் மாதம் போகிறது வந்து அதான் ட்ரிப்பு போவோமே, அப்பப்போ ட்ரிப் போகிறது வந்து இந்த தடவை ட்ரிப்பு வந்து we will go to மைசூர் அண்ட் பெங்களூர், போய் பார்க்கலாம், கர்நாடகாவில் எப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் எல்லாத்தையும். டிசம்பர் அப்போ போகும்போது மைசூரில் வி சா 3 and 4 காலேஜஸ்ல அப்படியே பார்த்தோம். பார்த்தா அவன் ப்ராஸ்பெக்டஸ் அது இதெல்லாம் தந்துட்டு எல்லாம் பிப்ரவரி மார்ச் வந்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுட்டு இருப்போம், அப்போ சேர்த்து விட்டுறலான்னு அவர் எப்படியோ ஸ்டெல்லிங். அப்படியே பெங்களூர் வந்தோம், அவங்க கிட்ட எல்லாம் அட்ரஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு வி கேம் டு பெங்களூர். இவங்க தான் மேஜர் அங்கிள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம், பெஸ்டா. அவர் சொன்னாரு, அவர் இப்போ யூபெக் மேட்ரிக்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பர்சனல் HR இதுல. அவர் சொன்னாரு, என் கலியோட சன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க ராமையா காலேஜ், நீங்க பக்கத்துலயே தான் இருக்கு யஷ்வந்த்பூர், அங்க வேணா போய் கேட்கலாம் அப்படின்னாரு. சரி வி வென்ட் தேர். அவன் போட்டா நீட்டா கையில் அடிச்சு கொடுத்துட்டான், சார் 23,000 எலக்ட்ரிக்கல், 25,000 எலக்ட்ரானிக்ஸ், 30,000 மெக்கானிக்கல், 40,000 சிவில். அப்போ சிவில் தான் ஜாஸ்தி, இதுதான் இருக்கு, கட்டினீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அடுத்த வருஷம் தான் எல்லாமே, அடுத்த வருஷம் தான், அந்த வருஷம் கிடையாது, அந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லாத்துலயும் அடுத்த வருஷம் வாங்கன்னு சொன்னானே, இவன் வந்து அடுத்த வருஷத்துக்கு இப்பவே நீங்க புக் பண்ணிருங்க அப்படின்ட்டான். சரி அப்போ கான்கிரீட்டா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பான்னு கேட்டாரு. நம்ம ஏற்கனவே கேபிடேஷன் ஃபீ எது கம்மி இருக்கிறதுலயே எலக்ட்ரிக்கல் தான் 23, எலக்ட்ரானிக்ஸ் 25. சரி இருக்கிறதுலே கம்மி அதுதான், ஓகே போடுங்க, போட்டாச்சு, கட்டியாச்சு, போட்டாச்சு, அட்மிஷன் கார்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பாவுக்கு ஒரே குஷி, அப்பா ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண, வேற எங்கேயும் டிப்ளமோக்கும் ஓவர் ஏஜ்ட்டாங்க, இதுவும் நீ ஒரு வருஷம் பண்ணி நீ பிஎஸ்சி இது படிக்கிறதுக்கு
ஏதோ பிஇ வந்துருச்சு கிடைச்சாச்சின்னு ஒரே குஷியில we all came down to ஊட்டி வந்தாச்சு. அந்த ஊட்டி 1 இயர் வந்து எனக்கு பண்ணது என்ன அப்படின்னா, காலையில 2 மணி நேரம் டென்னிஸ் விளையாடுவேன் லாலி இன்ஸ்டியூட்ல போய். ஈவினிங் வந்து அண்ணா ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கு, அங்க போய் டிடி விளையாடுவேன், டேபிள் டென்னிஸ். அங்கதான் நான் டிடி ஃபுல்லா நான் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டது. அந்த டாஸ் பின் அதெல்லாம் அங்க ஒரு குரூப் அமைஞ்சது, அதுல கத்துக்கிட்டது தான் எனக்கு இப்போ வந்து நீல்கிரிஸ்ல வந்து 3rd சீடு வந்ததுன்றதே அந்த 1 இயர் நான் பண்ணதுல தான். அதுக்கு நடுவில் தான் ஸ்ரீதர்லாம் ஒரு தடவை வந்துட்டு நான் லாலா இன்ஸ்டியூட்ல ஸ்ரீதருக்கு டென்னிஸ் கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஐ வாஸ் ஹேவிங் எ ஃபுல் ஸ்போர்ட்ஸ் இயர் அந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணது. தென் வி கேம் டு அந்த ஏப்ரல் மேன்னு வரும்போது வி வர் ட்ரான்ஸ்ஃபர், அப்பா ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை. சென்னைக்கு வி கேம் டு அரும்பாக்கம் நம்பர் 10 ஸ்டேட் பேங்க் காலனியில தான் வி கேம் தேர். அங்க வந்தோடனே பெரிய தப்பு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, அப்பா வாஸ் டிமாரலைஸ்ட். அப்பா வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்தவர் அப்படியே he became very much upset. தப்பே பண்ணிட்டோமா, வாட் த ஹெல் நான் பண்ணேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, தாத்தா, கோமாமா, கோபு சித்தப்பா, சிவா சித்தப்பா 3 பேர். ஏன்னா எல்லாம் அப்பதான் சென்னையில இருக்காங்க. தாத்தா சொல்றாரு, நீ எல்லாத்தையும் என்னை கேட்டு பண்ணுத, இதை மட்டும் நீ ஏன் என்னை கேட்கல? அவனை போய் வீட்லயே அவனை போய் நீ போய் அங்க போய் சேர்த்து விட்டுருக்க, அது அட்மாஸ்பியரே சரியா இருக்காது, பசங்க எல்லாம் மட்டமா இருப்பானுங்க, அவன் போய் அங்க எப்படி படிச்சு பாஸ் பண்ணுவான்னு நீ நினைச்சேன்னு தாத்தா. ஓ மாமா, நீ வீட்டுல வச்சிருக்கும் போதே அவனால மார்க் வாங்க முடியலன்னா அவனை கண்ணுக்கு தெரியாததுல, அதுவும் இல்லாம இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கெல்லாம் நீ காலேஜ் எல்லாம் பார்க்காம நீங்க எப்படி அதுல சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஏன் கட்டுக்கட்டாவது எல்லாத்துக்குமே வா. இல்ல இல்ல சரியா இருக்கு சரியா இருக்கு. அப்புறமேல கோபு சித்தப்பா, யூ லாஸ்ட் யுவர் சன். சும்மா இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சன்னையே எதிர்பார்க்காத, அவன்லாம் வரவே மாட்டான், அவ்வளவுதான், அவன்லாம் ஸ்டஃப் அடிச்சுட்டு அந்த காலேஜ் பசங்களோட தான், அவன்லாம் பணக்கார பசங்கள்லாம் வந்திருப்பானுங்க, இவன் போய் அங்க என்ன பண்ணுவான்னு தெரியாது, யூ லாஸ்ட் யுவர் சன் அப்படின்னு. சிவா சித்தப்பா, நாங்கெல்லாம் டிப்ளமோ படிக்கலையா? டிப்ளமோ முடிச்சு 3 வருஷம் கழிச்சா இன்ஜினியர் தானே, நீ என்னத்துக்கு அங்கோட போய் நீ படிக்க வச்சிருக்க? நீ அவனை சொல்லியோ கேட்குற, நீ அவனை டிப்ளமோ படிக்க வச்சிருந்து அவன் படிக்கும் போதே வேலை, நான் எங்களாட்டமெல்லாம் வேலை செஞ்சுட்டே பிஏ முடிச்சுட்டு இப்போ நமன் எஜுகேஷன்லாம் பிஏ முடிச்சுட்டு வரலையா? அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை டிப்ளமோ முடிச்சு 3 இயர்ஸ் ஆனாலும் இன்ஜினியர் தானே, நீங்கள் என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் போய் பெங்களூர்ல எல்லாம் போய் சேர்த்தீங்கன்னா? அவரு வாரம் வாரம் கோவிச்சித்துப்பா வந்துவாங்க, எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா வாஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பதான் வந்து ரமேஷ் வந்து வாஸ் இன் பிருந்தாவன், சேலம் பிருந்தாவன் ஸ்கூல்ல எவ்ரி மண்டே மார்னிங் காலங்கத்தால் 6 மணிக்கு எந்திரிச்சு அவனை போய் செங்கல்பேட்டில் விட்டுட்டு பீஸ் டு டிரைவ் வீட்டில் வந்துட்டு என்னைய விட்டுட்டு அப்பா ஆஃபீஸ் போவார். இது வந்து வாரம் வாரம் நடக்கும். அங்கே இருக்கும்போது நான் தான் துணைக்கு அப்பாவுக்கு பண்ணிட்டு இருப்போம். அப்பா ஒரு தடவை அப்பா தனியாக நாங்கள் செங்கல்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம், ஹி டோல்ட், அப்பா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு வந்து உன் பேருக்கு பின்னால பிஇன்னு வரணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த தண்ணி அடிக்கிறது சிகரெட் குடிக்கிறதுலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது, யூ ஃபர்கெட் மீ, திஸ் வாட் ஹி டோல்ட். அப்ப எனக்கு ரொம்ப, நான் சொன்னேன் ஐ ப்ராமிஸ்பா, நான் பிஇ முடிச்சுட்டு வரேன், நான் இந்த பழக்கமெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவு ஐ கேம் டு அந்த இது இருந்துட்டு காலேஜுக்கு வந்தேன். எப்படி அந்த காலேஜ் முடிச்சேன், என்ன பண்றதெல்லாம் என் காலேஜ் லைஃப். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோரி. எனி क्वेश्चंस? வெரி இன்ட்ரெஸ்டிங், எக்ஸலென்ட். ஆமா ஆமா, இவ்வளவு இது நிறைய பேர் தெரியாது. அப்பா வாஸ் வெரி மச் அப்செட், ரொம்ப பயந்துட்டாரு. சரி தப்பு தான் பண்ணிட்டோம் போல் இருக்கு, உன்னை போய் அங்க விட்டது, இந்த மாதிரி சொல்றாங்க எல்லாரும், பேசாம யார் பேச்சும் கேட்காம உன்னை போய் எங்கேயாவது இங்க ஆர்ட்ஸ்ல சேர்த்திருக்கலாம், இல்ல அதெல்லாம் தப்பு, பி தான் கரெக்ட். அதான் அது முடிச்சது அதுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா 4 வருஷம்ன்றது 4.5 வருஷத்துல பிஇ கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்துட்டேன், முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டேன், அவ்வளவுதான். இல்ல அதான், அதாவது அந்தந்த கோமாமா எல்லாம் சொன்னீங்க சொன்னாங்கன்னு அவங்கவுங்க அந்தந்த நாலேஜ் வச்சு சொல்றாங்க. அன்னைக்கு எந்த நாலேஜ் இல்ல, அதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க ஒன்றும் தப்பா அட்வைஸ் பண்ணல, அவங்க அட்வைஸ் பண்ணது கேட்க. அதான் அந்த பாயிண்ட் இஸ் நாலேஜ் சொல்றாங்க. ராமையா காலேஜ் இருக்குன்னே தெரியாது யாருக்கும், அந்த மாதிரி இடத்துல யாராவது சொல்லி தானே தெரிஞ்சது. ஸோ அது மாதிரி
அதான் இவர் வந்து காசிநாத் எங்களுக்கு இந்த கேப்டேஷன் ஃபீ கட்டிக்க சேரலான்றதே தெரியாது யாருக்குமே. அதான் அது அதுவும் அந்த இல்லாம பெங்களூர்னாலே தண்ணி. எனக்கு ஆமா. மாப்பிள்ள பார்க்கும் போதே பெங்களூர் மாப்பிள்ள வந்தா வேண்டான்றுவாரு தாத்தா. தண்ணி கேஸுங்க இருக்கும் அப்படின்றுவாரு. பெங்களூர்ல தான் அப்போ அது ரொம்ப இதுவா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது. பார்லாம் இங்கேயாட்டும் டாஸ்மாக் ஆட்டும் பெங்களூர்ல நிறைய நைட் கிளப்ஸ் பார்ஸ் எல்லாம் இருக்கும் கம்பேர்ட் டு தமிழ்நாடு. ஸோ அதனால பெங்களூர்னாலே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அது நம்ம காலேஜ். அதுவும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்லுவேன், சரி இவங்க 4 பேரும் சொன்னதுல வந்து ஐ டோன்ட் திங்க் எனி ராங் இன் தட். டெஃபினெட்லி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஸ்டில் அப்பா வாஸ் ஃபீலிங் அண்ட் ஐ வாஸ் டேக்கிங் தட் சேலஞ்ச். ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட். அது டெஃபினெட் தான். ஏன்னா எங்க இதுல பாத்தீங்கன்னா அது காலேஜ் சொல்லலாம்னு வச்சிருந்தேன். எங்களை பார்த்தா காலேஜ்ல வார்டன் கிடையாது. வார்டனை வந்து நான் வருஷத்துக்கு 3 தடவை பார்ப்பேன். எப்போன்னா இது டோர்னமெண்ட்ல டென்னிஸ் டோர்னமெண்ட் ஹாஸ்டல் டோர்னமெண்ட்ல ஜெயிப்பேன், கப்பு வாங்கும் போது பார்ப்பேன். காரணம் பார்க்க முடியாது. காம்பவுண்ட் வாலே கிடையாது. காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் கிடையாது. எவ்வளவு அட்டெண்டன்ஸ் எடுத்தாலும் நீங்க போய் எக்ஸாம்ல உட்காந்துடலாம். இப்போ வாட்டும் கிடையாது. அதனால அது காலேஜ் அப்போ சொல்றேன். அதனால இட் வாஸ் ஆமா காலேஜ் அப்போ சொல்றேன். அது ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங் கதையெல்லாம் அது இருக்காது, அப்புறம் சொல்றேன். பட் +2 வரைக்கும் இதுதான் மை ஸ்டேஜ் வாஸ். நோபடி வாஸ் சீரியஸ் அபவுட் த மார்க்ஸ். பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான். நானும் அக்காவும் எஸ்எல்சி எழுதுனாங்க, நானும் எஸ்எல்சி எழுதினேன். அக்கா வந்து படிச்சுட்டு இருப்போம். அதான் 10th, அக்கா 11th எஸ்எல்சி எழுதினாங்க, நான் 10th எஸ்எல்சி எழுதினேன். அக்கா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நான் அப்பதான் வெளியில போய் சீரியஸா விளாண்டுட்டு வருவேன். டேய் பிஎம் டெஸ்ட் இதுடா கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அதனால என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் தனியா, அதுவும் எல்லாம் ஒண்ணுதானே. நல்லா படிச்சிட்டேன். நான்லாம் பாஸ் ஆயிடுவேன். நான் எப்பவுமே யார் என்னை கேட்டாலும் படிச்சிட்டியான்னு கேட்டா பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ஸோ என்னோட இதுவே என்னன்னா அந்த ரிப்போர்ட் கார்டில் ரெட் வரக்கூடாது. இவ்வளவுதான் என்னோட மேக்ஸிமம் த்ரஸ்டே. அதனால இப்பதான் பசங்க எல்லாம் பண்றதை பார்த்தா இப்போ தோணுது, மலைப்பா அடப்பாவிகளை 8ஆவதுல இருந்தே கோச்சிங் போறாங்க, 9th இருந்தே கோச்சிங் போறாங்க, 12th இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரூம் விட்டு வெளியில வர டியூஷன்ல அனுப்புறாங்க பசங்களை. 12th எல்லாம் முடிச்சுட்டு இருந்ததுல அப்பதான் டென்னிஸ் கத்துக்கிறேன், டிராமாவுக்கு போறோம், சினிமாவுக்கு போறோம், வாங்குறோம். I was totally இந்த 11 year படிச்சதுல அந்த 12th yearல தான் I was having so much extracurricular activities. ஏன்னா புதுசா வேற கடலூர் வேறையா. அதுவும் என்ன டியூஷன் நடக்கும், இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சினிமாவுக்கு போயிடுவாங்க. நான் 12th தான் நான் டியூஷன் போறேன். டியூஷன் போயிட்டு 7 மணி டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 7 மணி 7:15 டியூஷன் முடிஞ்சோன்னா பார்த்தா முன்னால கார் நிற்கும். கார்ல ஏறி சினிமாவுக்கு போயிடுவேன். மிச்ச சினிமா அது இன்டர்வலுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால சினிமாவில் போய் இறக்கி விடுவான். அங்கே 1/2 மணி நேரத்தில் அக்காவும் உமாவும் இந்த பக்கம் இருப்பாங்க, கதையை சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நடந்தது. ஓ அப்படியா, இன்டர்வலுக்கு மேலே சினிமா பார்த்துட்டு வந்துடுவேன். திஸ் வாஸ் ஹேப்பனிங். அதுல அங்கிள் கல்யாணம் வந்தோம்னா அங்கிள் இல்லை, கல்லுக்குள் ஹீரோ வந்து பாரதிராஜா படம். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லிட்டேன், கல்யாணம் முடிச்சு இதாகி நாள் எண்ணிட்டு இருக்கோம். +2க்கு வந்து 20 days என்னமோ. நான் கல்லுக்குள் ஹீரோ படம் பார்த்துட்டு வந்து அங்கிள் கிட்ட பெருமையா சொல்றேன், அங்கிள் எக்ஸாமுக்கு 18 நாளோ என்னமோ தான் இருக்கு அங்கிள் சரியாசு, அதனால நான் வந்து இப்பவே கல்லுக்குள் பார்த்துட்டு வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த படம் பார்க்காம இருந்தா என்ன அப்படின்னு. எனக்கு அவங்க அங்கிள் படம் வந்திருக்கு, பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் நான் இவ்வளவு முன்னால பார்த்தேன், ஒண்ணு மேல படிக்கணும் இல்ல, அதனால நான் இப்ப பார்த்தேன். நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். படம் வந்து படம் எடுக்கிறோம், ரிலீஸ் பண்ணோம், படம் பார்க்காம எப்படி இருக்க முடியும்ன்ற மாதிரி தான் மைண்ட் செட்டே. ஒரு படம் விட மாட்டோம். ஃப்ரைடே ஆச்சுன்னா சாட்டர்டே ஆச்சுன்னா ஒவ்வொரு படத்துல பாதி. அப்பதான் இந்த பாரதி ராஜா, இந்த நியூ அந்த 16 அந்த வந்து புதுசு. ஸோ எவ்ரி இது படமா ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் தான் மை ஸ்கூல் லைஃப். அப்புறம் என்ன சித்தி சொல்லுங்க. ராஜா சொல்லுங்க சித்தி. ஊட்டியில இருக்கும்போது எக்ஸாமுக்கு முதல் நாள் தாத்தா கூட்டிட்டு போய் படம் பார்க்க சொல்லுவாங்க. படிச்சதெல்லாம் படிச்சுட்டே இருந்தா மறந்து போயிடுமா, அதனால மைண்ட் சேஞ்ச் பண்ணா படிச்சது நல்லா இருக்கும்ட்டு கஷ்டப்பட்டு ஊட்டியில படம் கூட்டிட்டு போவாங்க. அது ஒண்ணு அப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்பாவுக்கு காலேஜ் அந்த டிப்ளமோ தானே படிச்சாரு. அப்போ ஃபைனல் இயர்லயோ இல்ல அந்த ஒரு எக்ஸாம்ல மேக்ஸ் எல்லாரும் வந்து இவர்கிட்ட சந்தேகம் கேட்கிறாங்களாம். முதல் நாளோ அந்த மாதிரி முதல் நாள் இல்லாத விடிய சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு போல, நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு.
எக்ஸாம் டைம்ல பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே he was going on writing பண்றாரு. அந்த ஆளு வந்து பாத்துக்கிட்டு போறவரு புடுங்கிட்டு போயிட்டாராம், பேப்பரை புடுங்கிட்டு போயிட்டாராம், ஆன்சர் பேப்பரை. கொஞ்ச நேரம் இது அப்படின்னு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கழிச்சு திருப்பி கொண்டாந்து குடுத்து இப்ப போடு அப்படின்னாரு. ஏன்னா அது போட்டு 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 ஓவர் டோஸ் ஆயிடுச்சான் அவரு. அதனாலதான் என்னெல்லாம் சொல்லுவேன், இவ்வளவு நாள் படிக்கலையா நீங்க, முதல் நாள் தான் படிப்பீங்களா, வாங்க வாங்க எழுந்துச்சு வாங்க, மூணு கிளம்பிடும், வா 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 அப்படின்னு. சினிமா தான் ராமாதான். எக்ஸாம் இன்னைக்குதான் முதல் நாள் தான் படிப்பியா, அதெல்லாம் கிடையாது, இவ்வளவு நாள் படிச்சது போதும் அந்த மாதிரிதான் வரும். அது 3 நாளைக்கு முன்னால ஆபீசர்ஸ் கிளப்ல ஒரு பிலிம் ஷோ போட்டான். அது 16mm ப்ரொஜெக்டர்ல ஒரு படம், அதை போய் பார்த்துட்டு வந்தோம். கிடையாது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? ரவி, நீ போன வாரம் அந்த பிபிடி இதுலயே போட்டுட்டேன், எல்லாருமே பார்த்து சிரிக்கலாம். எனக்கு வரவே மாட்டேங்குது. போட்டுட்டுமா? ஐயோ, என்னாச்சு? இருங்க இருங்க, எவ்வளவு நேரம் ஆகுது? 5 நிமிஷம். எல்லாம் மறுபடியும் பார்த்து சிரிக்கலாமே, என்னப்போ? பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை எடுத்து வைக்கணுமே அண்ணா. இருங்க, நான் அந்த பிபிடியை முன்னால் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் அண்ணா வந்து லேப்டாப்ல எல்லாம் இருக்கு, அடுத்த வாரம் போடலாம் அப்படின்னா டைம் ஆச்சு. அதான் நான் லேப்